ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்திருக்கக்கூடிய இடம் ராஜீவ் காந்தி ஜூவாலாஜிக்கல் பார்க். நீங்கள் பூனேயில் எந்த இடத்துல இருந்தாலும் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் மூலமாக நம்மளால் இந்த ஜூவை வந்தடைய முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜூவை பற்றின ஒரு சின்ன இன்ஃபோ பார்த்துடலாம். 99ல் ஸ்டார்ட் பண்ண இந்த ஜூவில் யானை, புலி, சிங்கம், கரடி, வாட்டர் அனிமல், ஸ்னேக் பார்க்கு இந்த மாதிரி 300க்கும் மேற்பட்ட விலங்குகளை நம்மளால் இங்கே பார்க்க முடியும். ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சருக்குள்ள 130 ஏக்கரில் பறந்து விரிந்து இந்த ஜூ காணப்படுது. ஒன் டே பிக்னிக்கு கேட்டுற ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே கண்டிப்பாக போகலாம். இந்த ஜூவோட டைமிங் 9:30 to 5:30, வெனஸ்டே லீவ். இந்த ஜூவை உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரம் தேவைப்படும். அதனால் நம்ம வீட்டில் இருந்தே ஃபுட் ஏதாவது வேணும்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா உள்ள கடை எதுவும் இல்லை. அதே மாதிரி பிளாஸ்டிக் இங்கே அலௌட் இல்லை. இதோட என்ட்ரி டிக்கெட் 40 ரூபாய். ஒன்லி கேஷ் தான் பே பண்ணணும். நாங்கள் டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் தான் யோசித்தோம், உள்ளே கடை எதுவும் இல்லை அப்படிங்கிறனால ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்க முடியாது. சரின்னு சொல்லி வெளியே போய் ஒரு கட்டிங் சாயா மட்டும் குடிச்சிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே என்ட்ரானதும் ஜூவோட ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடாது, அதை டீஸ் பண்ணுறது, ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு. சில குட்டீஸ் எல்லாம் பாம்பு அந்த மாதிரி பார்த்தோன்னா அது குழிக்குள்ளே தானே இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் கல்லெல்லாம் தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. உள்ளே லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பாத் இருக்கும். நம்ம லெஃப்ட் சைடாக உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு மங்கூஸை தான் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் இங்கே நிறையா வகையான குரங்குகள் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பெங்கால் டைகர். இந்த புலியோட நடை உடைய பார்த்தா இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிடுக்கான நடையோடு சுற்றிட்டு இருந்துச்சு. நான் போயிருந்த டைமில் தான் இந்த புலியை கூண்டிலிருந்து திறந்து விட்டுருந்தாங்க. இது இருக்கிற இடத்துல மேலே கவர் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. இது உள்ளேயே நடமாடிட்டுருக்கு. இந்த ஸ்னேக் பார்க்கில் 20க்கும் மேற்பட்ட பாம்பு வகைகளை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இதை சுற்றி இருக்கிற சுவர் பார்த்தோம்னா ஒரு 3 அடிக்கு தான் இருக்குது. மேலே கவர் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் மேலே கவர் பண்ணாமல் வச்சுருக்காங்க, பாம்பு இதில் ஈஸியாக மேலே ஏறி வந்துருமேன்னு. அதே மாதிரியே ஒரு பாம்பு ஒன்று சைடில் சுவர் மேலே ஏறி வந்துட்டுருக்குது. சுற்றி நின்றுட்டு இருந்த எல்லாருமே மேலே வந்துருமோன்னு தான் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு ஒரு அடி மட்டுமே கேப் இருக்குது. ஆனால் இதோட மேக்ஸிமம் இவ்வளவு தான் வர முடியும். இதுக்கு மேலே வந்துட்டு அப்படியே கீழே விழுந்துருச்சு. நம்ம காட்டில் வெளியே இருக்கிற பாம்பை விட இந்த மாதிரி ஒரு பெட்டிக்குள்ளேயோ ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற பாம்போட வேகம் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. அதனால தான் பொட்டி பாம்பு மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க போல். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது இது வைப்பர். இது 3 to 5 அடி நீளத்தில் இருக்கும். இந்தியாவில் இது எல்லா இடத்துலையுமே இருக்குது எக்ஸப்ட் காஷ்மீர். இந்த ஸ்னேக் பார்க்குள்ளேயே டேர்ட்டில், டெராபின் இந்த மாதிரி ஆமை வகைகள் நிறையா இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதுல ஒன்று ரெட் டெராபின். இதெல்லாமே செமி அக்வாட்டிக், தண்ணிக்குள்ளேயோ இல்லை அதுக்கு பக்கத்துலேயோ தான் உயிர் வாழும். ஆனால் நம்ம டர்டாய்ஸ் பார்த்தோன்னா தண்ணி இல்லாத வெறும் நிலத்துலேயும் உயிர் வாழும். சில ஆமைகள் 200 வருஷம் வரைக்கும் கூட உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. இது இண்டியன் ஸ்டார் பேக்கடு டர்டாய்ஸ். இது தண்ணி இல்லாத வெறும் நிலத்தில் மட்டும்தான் உயிர் வாழுது. இதோட நேம் ஃப்ளாப்ஷெல் டர்ட்டில். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது தண்ணிக்குள்ளே இருக்கிற தாவரங்கள், தவளை, நத்தை, மீன் இந்த மாதிரி உணவை சாப்பிட்டு உயிர் வாழும். நான் பார்க்கும்போது மவுத் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுமா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு crocodile பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கோப்ரா. இது வெனமஸ்ங்கிறதுனால வெளியே வர்றதுக்கு இல்லாமல் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பைத்தான் இருக்குது. இது 15 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு வகை பாம்பு. ஸ்னேக் பார்க்கை பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னா அடுத்து ஒரு பெரிய குளம் இருக்குது. இப்போ இங்கே தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தண்ணி அதிகமாக இருக்கும்போது இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். இந்த பார்க் ஒரு 130 ஏக்கர் இருக்கிறதுனால நம்ம இங்கே நடந்து போகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க பேட்ரி வண்டி இருக்குது, அதில் கூட நம்ம வந்துக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு பர்சனுக்கு 40 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இண்டியன் ஸ்லாத் பியரை பார்க்கலாம். இதோட வெயிட் 65லேருந்து 145 கிலோ வரைக்கும் இருக்கும். இது 40 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. மான்களில் இங்கே நிறைய வகைகள் இருக்குது. புள்ளிமான், சம்பார், இந்தியன் கேசில், பிளாக் பக், அடுத்தடுத்து போக போக எல்லா மான்களையும் நம்ம லைனாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இது புள்ளிமான். மானோட உணவு புல் சாப்பிடும், மரத்திலிருந்து விழுகிற பூ, பழம் இதெல்லாமே சாப்பிடும். இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த மான் பேர் சம்பார். இது எல்லா மானை விட சைஸ் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது இதுவும் மான் வகையை சேர்ந்தது தான். இதோட நேம் ப்ளூ புல். இது 2 கலரில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இது சிறுமான். இதோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய விலங்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதை கிராஸ் பண்ணி போனோன்னா யானை இருக்குது. யானை ஃபுல்லாக வெஜிடேரியன். இது 3000 கிலோ வரைக்கும் இதோட வெயிட் இருக்கும். யானையோட ஆப்போசிட் சைடு தான் சிங்கம் இருக்குது. ஒரு சிங்கம் மட்டும்தான் வெளியே இருந்தது, அதுவும் படுத்தே இருந்தது, எந்திரிக்கவே இல்லை. இன்னும் 2 சிங்கம் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மானில் பிளாக் பக்கை பார்க்கலாம். இதோட கொம்பு வித்தியாசமாக இருந்தது. மற்ற மானை காட்டிலும் இதோட கொம்பு நெளியாக வளைஞ்ச மாதிரி இருந்தது. நம்ம ஆந்திராவிலேருந்து பூனே வரைக்கும் ட்ரெயினில் வரும்போது நிறைய இடத்துல காட்டுக்குள்ளே அந்த மான் சுற்றிட்டு இருக்கிறத பார்க்கலாம். நம்ம ஊரில் மயில் எப்படி காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்குதோ அதே மாதிரி இந்த ஏரியாவில் மான் நிறையா நடமாடிட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு டைகருக்கு ஆப்போசிட் சைடில் காட்டெருமை இருக்குது. நெக்ஸ்ட்டு சிறுத்தை புளியை பார்க்கலாம். இது மரத்துலேயே பயங்கரமாக தாவிட்டுருக்கும். அதனால் சைடில் மேலே எல்லா இடத்துலையுமே கம்பியில் கவர் பண்ணியிருக்காங்க, வெளியே வர்றதுக்கு இல்லாமல். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் டைகர். இந்த டைகர் தான் இந்த ஜூலையே ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். இதோட வெயிட் 260 கிலோ வரைக்கும் இருக்கும். இது 18 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. லாஸ்ட் ஒன் சிறுத்தை புலி மாதிரியே பூனை. ஆல்மோஸ்ட் அங்கேருந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. 40 ரூபீஸ் டிக்கெட்டுக்கு இது கண்டிப்பாக வர்த்துன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற ஜூவை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.